வணக்கம். இது வைரல் வீடியோ அசீம் ஷியூ. நான் உங்கள் அசீம். கள்ளக்குறிச்சி மாணவி மரண வழக்கு. இந்த வழக்கில் நிறையா பேர் நாடக நடிகர்கள் மாதிரி இந்த ஒரு வழக்கில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சகோதரி செல்வி தரப்பு ஒன்று, அவங்க சார்பாக பேசக்கூடிய யூடியூபர்ஸு, அவங்க சார்பாக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள், அதே மாதிரி பள்ளித்தரப்புக்கு ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள், பள்ளித்தரப்புக்கு ஆதரவாக பேசக்கூடிய யூடியூபர்கள், இவங்க தான் கதாபாத்திரங்கள். இவங்க யார் ஹீரோ யார் வில்லன் அப்படிங்கிறது வழக்கு முடியும் போது தெரிய வரும். ஸோ இப்போதைக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு கதை சொல்லி ரொம்ப நாள் ஆகுது, ஒரு கதையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது இது உண்மையில் நடந்த ஒரு விஷயம். இது கதை இல்லை, நிஜம். ஒரு ஹோட்டலுக்கு, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒருத்தர் போய் சாப்பிட்றதுக்காக ரொம்ப நாள் ஆசை அவனுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னு. சரி, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம். ஸோ சாப்பிட போய் உட்காந்துருக்க நேரத்தில் இருக்கிறதே விலை கம்மியாக எது இருக்குதுன்னு பார்த்து அதை ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ பக்கத்து டேபிளில் 2 டேபிளை சேர்த்து போட்ட மாதிரி ஒரு 10-15 பேர் இளைஞர்கள், பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க, பார்த்தாவே தெரியுது. அவங்க செல்வந்தர்கள் ஸ்டைலில் என்ன செய்வாங்களோ அது மாதிரி கரெக்டா ஆலப்பறை அதெல்லாம் பண்ணிட்டு அந்த ஹோட்டலில் அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை ஒவ்வொருத்தர் ஆர்டர் பண்ணி அவங்க எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டாங்க. அவங்கள ஆர்டர் பண்ணி இவர் முன்னாடி ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நம்மால். அவங்க உடனே ஆர்டர் பண்ண உடனே அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் அவங்களுக்கு அவர் ஆர்டர் பண்ண சாமான் எல்லாம் வந்துடுச்சு. அவங்க கேட்டது அத்தனையும் கிடச்சிருச்சு அவங்களுக்கு. அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க இவரை பார்த்து கமெண்ட் வேறு பண்ணாங்க. நம்ம வரும்போது உட்காந்துட்டு இருந்தா பாரு, பிச்சைக்கார மாதிரி காத்துட்டு கிடக்குறான் சாப்பாட்டுக்கு, என்னத்தை ஆர்டர் பண்ணான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணிட்டு சாப்பிட்றாங்க. இவங்க காது பட கிண்டல் பண்ணுறாங்க. அதை கேட்டுட்டு கொஞ்சம் மனசு உடைஞ்சு போய், சரி நம்ம ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டரை கூப்பிட்டுட்டு ஆர்டர் கேன்சல் பண்ணலாம்னு சொல்லி வெயிட்டரை கூப்பிட்றான். வெயிட்டர் வராரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே, இந்த மாதிரி ரொம்ப இதாக கேவலமாக பேசுகிறாங்க, நான் இங்கேருந்து சாப்பிட எனக்கு இஷ்டம் இல்லை, அதனால் ஆர்டர் கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அந்த தலைமை வெயிட்டரை கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்ல அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு இந்த ஹோட்டலுடைய சீஃப் செஃப் உங்களுடைய உணவுகளை தயார் பண்ணிட்டு இருக்காரு, அதனால் நீங்கள் எங்களுக்கு சிறப்பான ஒரு விருந்தினர், நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணத்தான் வேணும், உங்களோட உணவு மற்றவங்களுக்கு இல்லாத மாதிரி உங்களுக்கு அந்த தலைமை குக்கு இருக்கார் இல்லையா அந்த ஹோட்டலுக்கு, அவரே கைப்பட உங்களுக்கான உணவை தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இவங்களுக்கு அவர் கீழே வேலை பார்க்குற இந்த கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அப்ரெண்டிஸு, அவங்க தயாரித்த உணவு தான் இவங்களுக்கெல்லாம் பரிமாறப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த அவர் காதுபட மெதுவாக சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இவரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோன்னா இன்னொரு அரை மணி நேரம் கழித்து அவருக்கு ஒரு பெரிய ட்ரேயில் வச்சு அவர் சாப்பாடை தள்ளிட்டு வராங்க. கூட ஒரு 6 சப்ளையர்ஸு வெயிட்டர்ஸ் கூட வர்றாங்க. சீஃப் குக்கு அவங்க கூடவே சேர்ந்து வர்றாரு. அவர் இவங்க டேபிள் முன்னாடி நிற்கிறாங்க. அந்த 6 பேரும் சேர்ந்து அந்த உணவுகளை எடுத்து வைக்கிறாங்க. அந்த உணவு அந்த ஹோட்டல்லையே காஸ்ட்லியான மீல் உணவுங்கிறது அவருக்கு அப்போ தான் தெரிய வருது. நான் இதை ஆர்டர் பண்ணலையே அப்படின்னோடனே, இது உங்களுக்கு சாப்பிடுங்க, நாங்கள் சொல்கிறோம் என்னன்னு அப்படின்னு சொன்னோன்னே, அவங்களுக்கு அந்த 6 பேர் சேர்ந்து டேபிளை சுற்றி நின்று அவருக்கு சர்வ் பண்ணுறாங்க. அதை அந்த உணவை சர்வ் பண்ணும்போது அவர் கண்ணீர் மல்க, என்ன விஷயம்னு சொல்லுங்கள், அப்போ தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, தூரத்தில் இருந்த ஒருத்தர் கை காட்டி அவர் தான் இதுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அங்கேருந்து வர்றாரு. அவர் ஒரு பெரிய ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், வெல் டு டூவான ஆள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க பேசுகிறத நான் காதில் கேட்டேன், இவங்க இவ்வளோ கேவலமாக பேசுகிறது கேட்டுட்டு நீங்கள் வருத்தப்படுறதையும் பார்த்தேன், அதனால தான் உங்களுக்கு இந்த ஹோட்டல்லையே காஸ்ட்லியான ஒரு மீலை நான் என் சார்பாக ஆர்டர் பண்ணி உங்களுக்கு சர்வ் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. சுற்றி இருந்தவங்கலாம் சொல்லி பார்க்குறாங்க, இவருக்கு என்னடா இந்த டேபிளில் இவ்வளோ இது நடக்குது, உபசாரம் நடக்குது, 6 பேர் சுற்றி நின்று சர்வ் பண்ணுறாங்க, சீஃப் குக்கே அவருக்கு உணவு தயாரித்து கொண்டாந்து கொடுக்குறாங்க, நமக்கு அந்த மாதிரியான உபசரணை கிடைக்கலையே அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி சோகமாயிடுறாங்க.
இவருக்கு வந்து ஏன் அப்படின்னா இவர் வந்து அதை பார்த்துட்டு அவங்க பண்ணுற வேலையெல்லாம் பிடிக்காம, இவங்க பண்ணுற கமெண்ட் எல்லாம் பிடிக்காம, இவங்க பேசின பேச்சுக்கள் பிடிக்காம, இவரை வந்து கௌரவப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவர் அந்த காஸ்ட்லியான மீல்ஸை இவர் செலவில் இவருக்கு செலவு வைக்காம, சாப்பிட்ற அந்த ஆளுக்கு செலவு வைக்காம அவரே ஆர்டர் பண்ணி அந்த மீலை இவருக்கு சர்வ் பண்ண வைக்கிறார். இவரும் மகிழ்ச்சி பொங்க, ஆனந்த கண்ணீர் பொங்க அந்த மீல்ஸை வந்து மரியாதை ஏற்றுக்கிட்டு அந்த மீல்ஸை சாப்பிட்டுட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு வெளியில் வராங்க. இது நடந்த ஒரு சம்பவம். இதில் நான் சொல்ல வர்ற விஷயம் என்ன, அந்த கதைக்கு அந்த வழக்குக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இது நீங்கள் கொஞ்சம் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது புரிஞ்சவன் பிஸ்தான்னு சொல்லிட்டு நான் கடந்து போயிடலாம். ஆனால் சில விளக்கங்கள் சொல்லணும். இதில் அந்த மீல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு உட்கார்ந்துருந்த அந்த ஏழை வந்து யாருங்கிறது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவங்க வந்து சகோதரி செல்வி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கும்பல் வந்து கலாச்சிது பார்த்தீங்களா, பணக்கார கும்பல், அது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பள்ளித்தரப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மீலை இவருக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்தது யார், இவங்க பேசுகிற பேச்சை கேட்காம அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம வக்கீல்கள் டீம், பாப்பா மோகன் சார் உள்ளிட்ட வக்கீல்கள் டீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவு காஸ்ட்லியான ஹை குவாலிட்டி மீல்ஸ், அந்த ஹோட்டல்லேயே அதிக காஸ்ட்லியான மீல்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கப்பட்டது இல்லையா, அதுதான் நமக்கு வரப்போகிற இந்த வழக்கின் வெற்றி தீர்ப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது வந்து இந்த கதையை இந்த வழக்குக்கு எப்படி பொருந்துங்கிறத நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வழக்கு வந்தது. நிர்மலா தேவி அப்படிங்கிற ஒரு பேராசிரியர், ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு, மறந்துருந்தால் மறந்துருப்பீங்க, ஞாபகப்படுத்துகிறேன். நிர்மலா தேவி அப்படிங்கிறவங்க வந்து அவங்க பள்ளியில் படிக்கிற மாணவிகளை பிரெயின் வாஷ் பண்ணி பாலியல் தொழில் பண்ணுனா நிறையா சம்பாதிக்கலாம், நம்ம வசதியாக வாழலாம், நம்ம இஷ்டம் போல் இருக்கலாம், நமக்கு தேவையானது இதெல்லாம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி பாலியல் தொழிலில் ஈடுபட வச்ச ஒரு ஆசிரியை. அந்த ஆசிரியை வந்து மாணவிகளின் புகாரின் பேரில் கைது பண்ணி அவர் கூட சேர்ந்து முருகன் அப்படிங்கிற ஒருத்தரும் பேராசிரியர், இன்னொருத்தர் வந்து ஆராய்ச்சி மாணவர் ஒருத்தரும் கைது பண்ணி வழக்கு நடந்துட்டுருக்கு. இது நடந்தது 2018 நினைக்கிறேன். ஸோ அப்பத்துலேருந்து இந்த வழக்கு நடைபெற்று வந்து இப்போ வழக்கு இருதரப்பு வாதங்களும் முடிவு பெற்று சாட்சி ஆதாரங்கள் விசாரிக்கப்பட்டு மாணவிகளின் விசாரிக்கப்பட்டு உயர் போலீஸ் அதிகாரிகளின் வாக்குமூலங்கள் வாங்கப்பட்டு மாணவிகளின் வாக்குமூலம் வாங்கப்பட்டு சம்பந்தப்பட்ட நிர்மலா தேவி அவங்கள்ட்டையும் வாக்குமூலம் வாங்கப்பட்டு இந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு, நிறைவு கட்டத்தை நெருங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த நேரத்தில் இந்த வழக்கின் தீர்ப்பு இன்னைக்கு வருது அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அது என்ன தீர்ப்பு வந்தது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு தீர்ப்பு வெளியாகுது. அந்த வழக்கில் நிர்மலா தேவிக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதல் தகவலாக சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. டெய்லி ஒரு நியூஸ் வந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம், பள்ளியில் பாலியல் பலாத்காரம்னு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு எண்டே கிடையாதா அப்படின்னு தான் நாம் நினைக்க தோணுது. ஸோ இதுக்கெல்லாம் எண்டு வரணும் அப்படின்னாக்கா இந்த ஸ்ரீமதி வழக்கில் அதிகபட்ச தண்டனையாக குற்றவாளிகளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த வழக்கு. ஸோ 2018 நடந்த வழக்குக்கு 6 வருஷம் 7 வருஷம் கழித்து இப்போ தான் தீர்ப்பு வருது. ஸோ இப்போ நம்ம இந்த கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்கை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ தான் 2 வருஷம், இந்த ஜூன் மாதம் வந்துச்சுன்னா 2 மாதம் முடிய போகுது அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில் இன்னும் எத்தனை வருஷங்கள் இந்த வழக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவன் நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்ருக்கான். ஸோ நம்ம வந்து வெயிட்டிங் பீரியடில் இருந்துகிட்ருக்கோம். பொறுமையாக இருந்தோம்னா நமக்கு சிறப்பான மீல்ஸ் கிடைக்கும், உணவு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நான் சொன்ன கதையிலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மீல்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி வழக்குகள் வந்து நிறையா ஹெட்லைன்ஸில் வராமல் கீழே போயிட்டே இருக்குது. அந்த மாதிரி கீழே போகாமல் இந்த மாதிரியான வழக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு மீடியாக்களை கேட்டுக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரதமர் மோடி
அவங்க வந்து அவதூறு பேசினதுக்கு கிட்டத்தட்ட 17,000 to 20,000 புகார்கள் தேர்தல் கமிஷனுக்கு வந்தாலும் தேர்தல் கமிஷன் வந்து அவருக்கு வந்து அவர் பேசின பேச்சுக்கு வந்து நற்சான்றிதழ் தான் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப வந்து கேவலமான ஒரு விஷயம், வருந்தத்தக்க ஒரு விஷயம். இவ்வளவு பெரிய விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும், இவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடந்ததுக்கு அப்புறம், இவ்வளவு பெரிய புகார்கள் வந்ததுக்கு அப்புறமும் ஒரு பிரதமர் மேல இந்த மாதிரியான ஒரு புகார் வர்றது வந்து இதுதான் முதல் தடவை. உலக நாடுகள்லாம் கேள்வி கேட்டு அசிங்கப்பட்டு காரி துப்புறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பிரதமர் மோடி பேசின பேச்சுக்கு அவருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புறதுக்கு பதிலாக ஜேபி நட்டாவுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஏன் டைரக்டா அவருக்கு நோட்டீஸ் அனுப்பல? ஏன்னா தேர்தல் கமிஷன் வந்து அவங்களுடைய கைப்பாவை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க நியமித்த ஆட்கள் அவங்க பாஸுக்கு எதிராக எப்படி வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் எல்லாருக்கும் புரிஞ்ச விஷயம்தான். ஸோ அதையும் மீறி அவர் நோட்டீஸ் அனுப்புன மாதிரியும் இருக்கணும், அனுப்பாத மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேபி நட்டாவுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இதுக்கு வந்து 29ஆம் தேதிக்குள்ள பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவர் வந்து இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. ராகுல் காந்தி வந்து இது மாதிரி அவர் மேலேயும் புகார் சொல்லியிருக்காங்க. அப்படி புகாரை எடுத்துக்கிட்டு ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்புனா எங்கே வந்து ஒருதலை பட்சமாக செயல்படுறோம் அப்படின்னு அது ஒரு இதாக ஏற்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி மேலே உள்ள குற்றச்சாட்டுக்கு மல்லிகார்ஜுன கார்கேக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இதுக்கு பதில் சொல்லுங்கன்ட்டு 2 பேருமே 29ஆம் தேதிக்குள்ள பதில் சொல்லணும் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இது எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு அப்படின்னு தெரியல. எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து இவ்வளோ கேவலமாக செயல்படுமா அப்படிங்கிறது, இந்த முடிவுகள் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறதே சந்தேகத்துக்கிடமாக ஆயிடுது. ஸோ இப்போதைக்கு இருக்க சூழ்நிலையில் பிஜேபியின் கைப்பாவையாக எலெக்ஷன் கமிஷன் செயல்படுது அப்படிங்கிறத வந்து மக்கள் எல்லாருமே புரிஞ்சு போயிடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட பிரதமர் பேசின பேச்சுக்கு சேஷன் மாதிரியான ஒரு தேர்தல் கமிஷன் இருந்திருந்தார்னா வாழ்நாள் முழுவதும் அவர் பிரச்சாரம் பண்ணுறதுக்கோ எலெக்ஷனில் நிற்கிறதுக்கோ தடை பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ. சேஷன் மாதிரியான ஒரு நேர்மையான ஒரு தேர்தல் அதிகாரி, நடுநிலையான ஒரு தேர்தல் அதிகாரி வரணும். அப்போதான் இந்த ஜனநாயகத்துக்கு திருவிழாவுக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் நான் உங்களுக்கு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.